கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் நடுக்கடலில் சரக்கு கப்பல் மோதியதில் விசைப்படகு ஒன்று கடலில் மூழ்கிய வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. அழிக்கால் பகுதியைச் சேர்ந்தவரின் பரலோக மாதா என்ற விசைப்படகில் 11 மீனவர்கள் குளச்சல் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அதிகாலையில் நடுக்கடல் பகுதியில் விசைப்படகை நங்கூரமிட்டு மீன்பிடிக்க தயாராகி கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த சரக்கு கப்பல் மோதியதில் விசைப்படகு கடலில் மூழ்கியது. படகில் இருந்த மீனவர்கள் கடலில் தத்தளித்த நிலையில் அவர்களை விபத்து ஏற்படுத்திய சரக்கு கப்பல் மீட்காமல் சென்றுவிட்டதாகவும் பின்னர் 3 படகுகளில் வந்த மீனவர்கள் அவர்களை மீட்டதாகவும் கூறப்படுகிறது. நாங்கள் தொழில் பண்றதுக்காக ஆங்கரில் இருந்தோம். ஆங்கரில் சுமார் ஒரு 4:38 நிமிஷம் 4 மணி 38 நிமிஷம் அந்த டைமில் கரெக்டாக ஒரு டமால் சவுண்டு கேட்டுச்சு. எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. டமால் சவுண்டு கேட்டுச்சு. சவுண்டு உடனே எல்லா வேலையும் வந்து பார்க்கும்போது கப்பல் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கு. உடனே எடுத்த உடனே போட்டு அந்த சீட்டெல்லாம் பிறந்துருச்சு. தண்ணி எல்லாமே உள்ளே ஏற ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி நாங்கள் அடைக்கிறது எவ்வளோ ட்ரை பண்ண முடியல. இப்போ பக்கத்தில் எங்கள் ஃப்ரெண்டு போட்டெலாம் கிடந்தாங்க. அவங்களுக்கு தகவல் கொடுத்து அவங்க வாரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் போட்டுக்கிட்டு வந்தாங்க. வாரதுக்கு முன்னாடியே போட்டு உள்ள ரொம்ப மூழ்கிக்கிட்ட உள்ளே போயிடுச்சு. எத்தனை போட்டில் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டாங்க? நீங்கள் எத்தனை பேர் போயிருந்தீங்க? இது எந்த டைமில் இந்த சம்பவம் நடந்தது? கரெக்டாக போட்டு எடுத்துகிட்டு போகிறது வந்து 4:38. இது எத்தனை போட்டில் வந்து உங்களை ரெஸ்கியூ பண்ணாங்க? நீங்கள் போட்டில் எத்தனை பேர் இருந்தீங்க? நாங்கள் போட்டில் 9 பேர் வந்தோம். போட்டில் இங்கேருந்து எத்தனை போட்டு வந்தது உங்களை காப்பாற்று? எங்களை காப்பாற்றுறதுக்கு சுமார் ஒரு 3 போட்டு இருந்தாங்க. இப்போ இதில் ஆட்களுக்கு காயங்கள் ஏதாவது இருக்கா? காயங்கள் படல. எல்லாருக்கும் இந்த தண்ணியில் விழுந்துட்டாங்க. தண்ணியில் விழுந்து அவங்களுக்கு அடியில் அப்படி போட்டில் எல்லாரும் அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. விழுந்துதான் கை நெஞ்சில் எல்லாரும் அடியெல்லாம் வந்து நீங்கள் ஆங்கரில் தான் இருந்தீங்க? ஆங்கரில் தான் இருந்தோம். எனது குமரி மாவட்ட விசைப்படகு மீன்பிடிப்போர் நல சங்கத்தில் உறுப்பினராக உள்ள எட்வர்ட் அவர்களின் பரலோக மாதா என்கிற விசைப்படகு 9 மீனவர்களுடன் கழிந்த 4ஆம் தேதி குளத்திலிருந்து மீன்பிடிக்க சென்றார்கள். இன்று காலை சுமார் 4:45 மணி அளவில் ஆங்கரில் நங்கூரத்தில் இருந்த விசைப்படகின் மீது எம்டி நஸ் என்கிற மோட்டார் டேங்கர் வெசலானது படகின் பின்பக்கம் இடித்ததில் படகு நிறுத்த சேதமடைந்து மூழ்கடிக்கப்பட்டது. பக்கத்தில் இருந்த விசைப்படகுகளுக்கு தகவல் கூறு என்பதை 3 விசைப்படகுகள் உடனடியாக விரைந்து சென்று படகில் இருந்த 9 மீனவர்களை காப்பாற்றியுள்ளனர். படகு மொத்தமாக மூழ்கிவிட்டது. கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் இழப்பு இந்த மீனவர்கள். என்னுடைய கவலை என்னவென்றால், இப்படி ஒரு விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற கப்பலை எப்படி நாம் பிடித்து எடுக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை இந்தியன் கோஸ்ட் கார்டும் அரசும் உடனடியாக செய்ய வேண்டும். இதற்கான தகவல்களை ஏற்கனவே இந்தியன் கோஸ்ட் கார்டு வெஸ்ட், இந்தியன் கோஸ்ட் கார்டு ஈஸ்ட் கமாண்டன்ட்டுக்கு இமெயில் மூலம் எங்கள் சங்கம் சார்பாக அனுப்பிவிட்டோம். அவர்களும் அதை கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது. இது தொடர்ச்சியாக இப்படி மீனவர்களின் உயிரிழப்புகளும் மீனிழப்பும் சேதாரங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக கோவாவில் சமீபத்தில் ஒரு மீனவர் இந்தியன் நேவியின் நீர்மூழ்கி கப்பல் மேல் எழும்பியதில் படகு கவிழ்ந்து 2 மீனவர்கள் உயிரிழந்தனர். அது எங்களது குளச்சல் கொட்டில்பாடை சார்ந்த ஒரு மீனவர். அவருக்கு எந்த விதமான இழப்பீடும் இதில் எதுவுமே கிடைக்கவில்லை. தொடர்ந்து மீனவர்கள் இப்படியே உயிர் இழந்து கொண்டு இருப்பதுதான் சாபமாக நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இதற்காக பொறுப்பு மத்திய மாநில அரசு கண்டிப்பாக எடுக்க வேண்டும். குறிப்பாக இந்தியன் நேவியும் கோஸ்ட் கார்டும் இதற்கு ஒரு வழிவகை செய்ய வேண்டும் என்பது எமது மீனவர் சங்கம் சார்பாக கோரிக்கையாக வைக்கிறோம். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.